ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீட்டெயில் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 26 அதில் டெபாசிட்டரி சர்வீசஸ் பை பேங்க்ஸ். ஸோ ஒரு பேங்க்ஸ் வந்து எப்படி ஒரு டெபாசிட்டரி சர்வீசஸை வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க, அது எது மூலமாக கொடுக்குறாங்க? தட் மீன்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் NSDL அண்ட் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் CDSL. ஸோ இது மூலமாக தான் நடக்குது. அவங்க எப்படி இந்த டிமேட் அண்ட் தென் டெபாசிட்டரி சர்வீசஸை கொடுக்குறாங்க, முதல்ல டெபாசிட்டரினா என்ன, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெபாசிட்டரி. இந்த டெபாசிட்டரி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், இப்படி எல்லாத்துலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்க. அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி அவங்க செக்யூரிட்டிஸை டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே கரெக்டாக நமக்கு ஒரு செக்யூர் இதில் வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட்டரி தான். அது புக் என்ட்ரி ஃபார்மில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த டிமேட் அப்படின்னாலே முதல்ல என்னதுன்னா டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸை நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிமேட், அதாவது டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த டெபாசிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியல் பேங்க் மாதிரி தான். கமர்ஷியல் பேங்க்கில் என்ன பண்ணுவோம், நம்ம எஸ்பி, கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது யார், பேங்க்கு. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டை இந்த மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா அதுதான் இந்த டெபாசிட்டரி அப்படிங்கிறது. ஸோ இந்த டெபாசிட்டரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவே அப்போ இவங்களே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாமான்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க யார் மூலமாக ஓப்பன் பண்ண முடியும், ஒரு கஸ்டமர் போகிறார் அப்படின்னா ஒரு டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலமாக தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதுவுமே அந்த டிபி, அதாவது டிபின்னு சொல்லுவோம், அவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக இருக்கணும். ஓகே. ஸோ எல்லா டைப்பான ஈக்விட்டி, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர், பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டிமெட்டீரியலைஸ்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இதை நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட்டட் டிமெட்டீரியலைசேஷன்ஸ் மீன்ஸ் பேப்பர் ஃபார்மேட்டில் உள்ளதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்கலாக உள்ளதை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அந்த நம்ம டிமெட்டீரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸ் எல்லாத்துக்குமே டூ நாட் ஹாவ் எனி டிஸ்டிங்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட், அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பெஷலான நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஃபஞ்சிபிள். தட் மீன்ஸ் நம்ம பர்டிகுலர் செக்யூரிட்டியில் ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய இது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். ஐடென்டிக்கல் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும், அதே சமயம் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக அடிக்கடி ஒன்வரில் வரக்கூடியது. டிமெட்டீரியலைசேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது ரீமெட்டீரியலைசேஷன். ரீமெட்டீரியலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரானிக் ஃபார்மில் செக்யூரிட்டிஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறத நம்ம திரும்ப ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு பேர். ஓகேயா. ஸோ இதுதான் வந்து யாருன்னா டெபாசிட்டரி. அடுத்தது டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெபாசிட்டரியோட ஏஜென்ட். இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு இடைத்தரகர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன, அந்த இடைத்தரகர் அப்படி அவங்க யாராக இருக்கலாம்னா ஒரு பேங்காக இருக்கலாம், இல்லைனா கஸ்டடியனாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டாக் புரோக்கர்ஸாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்க யார்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த யார் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டாக ஆக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக SEB, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டவங்களாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் நம்ம டிபியாக என்ன பண்ண முடியும், ஆக்ட் பண்ண முடியும். அண்டர் த ஆக்ட் த ரெகுலேஷன் செபி ரெகுலேஷன்ஸ் 1996 படி அவங்க கண்டிப்பாக அதை ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த டைரக்ட் டிபி வந்து என்ன, ஒரு இன்வெஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவர் யார் கூட மட்டும்தான் இன்டராக்ட் பண்ண முடியும், டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டை இன்டராக்ட் பண்ணலாம். டைரெக்டாகவே டெபாசிட்டரியை வந்து நம்ம இன்டராக்ட் பண்ண முடியாது. டெபாசிட்டரி அப்படிங்கிறது தான் இதில் யாருன்னா NSDL அண்ட் தென் CDSL. ஓகேயா. ஸோ இதில் அவங்க ஏதாவது பிரச்சனை வருது, அவங்க செக்யூரிட்டியில் இல்லைன்னா ஒரு அவங்க ஷேர்ஸில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே அந்த டெபாசிட்டரியை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே அவங்க யார் மூலமாக தான் பண்ண முடியும், டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபிகர் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஒரு டெபாசிட்டரி, இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் டிபி அண்ட் தென் இவர் தான் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாரு, டிபி மூலமாக டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை யார் மெயின்டைன் பண்ணுறா, டெபாசிட்டரி. இவர் ஷேர்ஸ்லையோ இல்லைனா ஸ்டாக்ஸ்லையோ பாண்ட்ஸ்லையோ எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை கரெக்டாக அவங்க சேஃபாக செக்யூராக வைக்கிறது யாருன்னா அந்த செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது டெபாசிட்டரி. அப்போ டெபாசிட்டரிக்கும்
இன்வெஸ்டர்னால் அந்த செக்யூரிட்டியை ஹோல்ட் பண்ணி யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த செக்யூரிட்டியில் அவங்க தான். தட் மீன்ஸ் பெனிஃபிஷியல் ஓனர்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்டருக்கும் டெபாசிட்டருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கிறது தான் யார்? டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். அப்போ இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு செக்யூரிட்டி சம்மந்தமாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்க யார் மூலமாக பண்ணிக்கலாம்? டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிபியில் உருவாகக்கூடிய இந்த டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்? டெபாசிட்டரியில் இருக்கும். ஸோ இவங்க டெபாசிட்டரி வந்து டைரெக்டாகவே பெனிஃபிஷியல் ஓனர், தட் மீன்ஸ் இன்வெஸ்டர்கிட்ட டைரெக்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணணும், இல்லாட்ட டைரெக்டாக இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டிபிஏ என்ன பண்ணிக்குவாங்க? டைரெக்டாகவே அவங்க வந்து இன்வெஸ்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன சர்வீசஸ், என்ன மாதிரி இது எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ இதில் நமக்கு தெரியக்கூடிய மெயினான விஷயம் என்ன? டிபிங்கிறது கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட, செபியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அது பேங்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்டாக் புரோக்கர்ஸாக இருக்கலாம், இல்லைனா கஸ்டடியனாஸ் இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். இதுதான் வந்து என்னதுன்னா டிபி அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தரக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் அண்ட் தென் அந்த கஸ்டடியன், ஸ்டாக் புரோக்கர்ஸ் அவங்களுக்கு தான் என்ன பேர்? டிபின்னு அப்படின்னு பேர். ஓகே. இப்போ நம்ம பேங்க் மூலமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா யார்? டிபி, பேங்க் தான் டிபி. ஓகே. ஸோ இதில் ஒரு டெபாசிட்டரி வந்து நமக்கு டிபி மூலமாக எந்த இன்வெஸ்டர்ஸுக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். டிமெட்டீரியலைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸை நமக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ரீமெட்டீரியலைசேஷன், தட் மீன்ஸ் அவங்க என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானிக் ஃபார்மில் உள்ள திரும்ப நம்ம ஃபிசிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை அந்த எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த டெபாசிட்டரி தான். அண்ட் தென் நமக்கு எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ், அப்புறம் கிளியரிங் கார்பரேஷன்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய டெலிவரிங், அப்புறம் பெனிஃபிஷியல் ஓனர் அக்கௌண்ட்ஸுக்கு செக்யூரிட்டியை ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக்கக்கூடியது யாருன்னா இந்த டெபாசிட்டரி. ஸோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டி பிட்வீன் பிஓஎஸ், அதாவது பெனிஃபிஷியல் ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸுக்கு இடையில நம்ம செக்யூரிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை ஈஸியாக்குறது இந்த டெபாசிட்டரி தான். அப்புறம் நமக்கு ஒரு இஷ்யூவர்ஸ் வந்து செக்யூரிட்டியை அலாட் பண்ணிட்டாங்க பை அண்டர் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அல்லது அதர்வைஸ். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து தன்னுடைய செக்யூரிட்டிஸை வந்து முதல்ல ஒரு பப்ளிக்கு அவங்க பப்ளிக் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல்னால் என்னது? ஃபஸ்ட் டைம். பப்ளிக்னா பொதுமக்களுக்காக அவங்களுடைய கம்பெனி ஷேர்ஸை வந்து என்ன பண்ண வராங்க? வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் டைம் கொண்டு வரது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இந்த மாதிரி அந்த ஷேர்ஸை வந்து செக்யூரிட்டிஸ் அலாட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் கிரெடிட் மூலமாக ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது வந்து யாருன்னா நமக்கு டெபாசிட்டரி தான். அண்ட் தென் நான் கேஷ் கார்பரேட் பெனிஃபிட்ஸ். நான் கேஷ் கார்பரேட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுறது, அதாவது போனஸ் ஷேர்ஸ் அண்ட் தென் ரைட் ஷேர்ஸ். போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதுலேயே மீனிங் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ஷேர் வந்து போனஸாக அவங்களுக்கு கிடைக்கிது. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, கரண்ட்டாக ஷேர் வாங்கியிருக்காங்க, கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? எந்த விதமான அடிஷ்னல் காஸ்ட்டுமே வாங்காமல் அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க கையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னல் ஷேர்ஸை ஒரு கம்பெனி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் போனஸ் ஷேர் அப்படிங்கிறது. ஓகே. அப்போ நமக்கு ரைட் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் நம்ம ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ரைட் ஷேர்ஸ். ஸோ நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி நான் கேஷ் கார்பரேட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு டெபாசிட்டரி மூலமாக கிடைக்குது. அப்புறம் டிமெட்டீரியலைஸ்டு செக்யூரிட்டிஸை வந்து நமக்கு பிளட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து டெபிட்டையோ அல்லது கிரெடிட்டையோ அல்லது ரெண்டையுமே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் டிமேட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதை சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லைனா நமக்கு ரிடம்ஷன் திரும்ப அதை இது பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து இந்த டெபாசிட்டரி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது த்ரூ டிபி மூலமாக தான். ஸோ இதில் நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டிபி அப்படிங்கிறது டைரெக்டாகவே யார் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம்? இன்வெஸ்டர்ஸ் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் பெனிஃபிஷியல் ஓனர் கூட பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு டெபாசிட்டரி வந்து டைரெக்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டிமேட் அக்கௌண்ட் த்ரூ ஓப்பன் பை டிபி மூலமாக தான். சரியா? ஒரு நம்ம டிமேட் அக்கௌண்ட் இருக்குன்னா ஒரு டிபி யாருன்னு தான் கேட்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து யார் தன்னுடைய செக்யூரிட்டிஸ் எல்லாமே, ஒருத்தரோட செக்யூரிட்டிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். டிபி மூலமாக ஒரு இன்வெஸ்டர் செக்யூரிட்டியை ஹோல்ட் பண்ணி எலக்ட்ரானிக் ஃபார்மில் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் யார்? பெனிஃபிஷியல் ஓனர்.
பெனிஃபிஷியல் ஓனர் மீன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம நல்ல டெபாசிட்டரி யார், என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல். இவங்க எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி நமக்கு கரெக்டாக ஒரு கஸ்டமர் வந்து இப்போ என்னோட ஷேரை விற்கணும் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படி எல்லாமே இவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த ஐஎஸ்ஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎஸ்ஐஎனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 12 டிஜிட் அல்ஃபா நியூமரிக் கோட். தட் மீன்ஸ் அல்ஃபாபெட்ஸும் இருக்கணும், நியூமரிக்கும் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா நமக்கு வந்து செக்யூரிட்டி, ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸு இது எல்லாத்தையுமே நமக்கு கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு செக்யூரிட்டிஸை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். என்ன விதமான செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து என்னதுன்னா இந்த ஐஎஸ்ஐஎன் அப்படிங்கிறது தான். இது ஒரு யூனிக் ஒரு ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மொத்தம் 12 டிஜிட் பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கண்ட்ரி, எந்த கண்ட்ரி, அந்த செக்யூரிட்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த செக்யூரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது தான் ஐஎஸ்ஐஎன் கோடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 12 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு பார்த்தாச்சு. அப்போ ரிமைனிங் மிச்சம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிஜிட் இருக்கும்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய 9 டிஜிட்ஸ். அந்த 9 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டியை நமக்கு கரெக்டாக வந்து என்ன பண்ணும் மென்ஷன் பண்ணக்கூடியது தான் நெக்ஸ்ட்டு 9 டிஜிட்ஸ். ஃபைனல் கேரக்டர் வந்து ஒன்றே ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செக் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக் டிஜிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐஎஸ்ஐஎனோட என்ஷூர் த ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை மென்ஷன் பண்ணக்கூடியது வந்து என்னதுன்னா லாஸ்ட் டிஜிட்ஸ். ஸோ இதுதான் அந்த 12 டிஜிட் அல்ஃபா நியூமரிக் கோட். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து கண்ட்ரி, அப்புறம் நெக்ஸ்ட் 9 டிஜிட் வந்து அந்த செக்யூரிட்டி, என்ன ஷேர், என்ன பாண்ட் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக் பண்ணக்கூடியது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செக் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டெபாசிட்டரி அண்ட் தென் டிபி. இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்ஸ். டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்ஸு. அதாவது நமக்கு நம்ம செக்யூரிட்டிஸ் என்ன ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது டிமேட் அக்கௌண்ட்ஸு. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எங்கேனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் த்ரூ டிபி. ஓகே, ஸோ ஒரு நிறைய பேங்க்ஸ் வந்து இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைப் வச்சு அவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண, தட் மீன்ஸ் டிபியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன தேவை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் செக்யூரிட்டிஸை டீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட்டை டிபி மூலமாக ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபிசிக்கல் ஃபார்மில் ஆல்ரெடி அவர் ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னா அதே அக்கௌண்ட்லேயே அதே என்ன நேமில் வச்சுருக்காரோ அதே நேம்லேயே நம்ம ஷேர் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே நேம்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு நேம்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து இன்வெஸ்டரோட சாய்ஸை பொறுத்தது. ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிபி யார் மூலமாக நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், பேங்க்கா, ஏஜென்ட்டா, ஸ்டாக் ப்ரோக்கர்ஸா, கஸ்டடியனா, யார் மூலம் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் நமக்கு டிபி வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். அதை கரெக்டாக ஃபில் பண்ணணும். அண்ட் தென் டெபாசிட்டரி, தட் மீன்ஸ் என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் கரெக்டாக நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம டிபியோட கரெக்டாக ஃபில் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும். கேஒய்சி வந்து வெரி வெரி மஸ்ட்டுங்க. செபி என்னெல்லாம் நமக்கு மேண்டரி சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும். பேன் கார்டு இஸ் வெரி மஸ்ட். ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஆதாரம் என்ன பண்ணியிருக்காங்க, டிமேட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டிபி வந்து நமக்கு நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டருக்கு நம்ம அக்ரிமெண்ட்டோட காப்பியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எதிர்கால ஃப்யூச்சரில் என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு ரெஃபரன்ஸ் காப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு டிபி வந்து நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பர் வரும், யூனிக் ஐடென்டி அக்கௌண்ட் நம்பர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் என்ன பேர், பெனிஃபிஷியரி ஓனர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு பேர். ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து எத்தனை அக்கௌண்ட்னாலும் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டிபிலேயோ இல்லைனா டிஃப்ரெண்ட் டிபிஎஸ்லேயோ என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து எவ்வளோ அக்கௌண்ட்னாலுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை அவங்க பேங்க் மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு டிபி மூலமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட், அண்ட் தென் இல்லை அப்படின்னா ஒரு கஸ்டடியன் மூலமாக இல்லைனா ஒரு ஏஜென்ட் மூலமாக அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா மோர் தென் எவ்வளோ நாளுமே அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
அப்புறம் இதில் வந்து இவ்வளோ தான் செக்யூரிட்டிஸ் இவ்வளோ தான் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் கிடையாது. நோ ஸ்டிபுலேட்டட் மினிமம் பேலன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அவங்க வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு, அதே ஓனர்ஷிப் பேட்டர்னில் தான் அந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸில் எப்படி இருக்கோ அதே பேட்டர்னில் தான் அவங்க என்ன பண்ணணும், அடுத்தது ஓப்பன் பண்ணணும். தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு 2 ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் நேம் எக்ஸ்ன்னு வச்சுருக்காரு, இன்னொன்று வந்து மற்ற இண்டிவிஜுவலோட ஒரு ஜாயிண்ட்டாக XY அப்படின்னு வச்சுருக்காரு. அப்படின்னா அதே ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணணும், திரும்ப நம்ம 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸை அதே ஓனர்ஷிப் பேட்டர்னில் தான் ஓப்பன் பண்ணணும். தட் இஸ் ஒன்று அவர் நேமில், இன்னொன்று வந்து அதர் அக்கௌண்ட் ஹோல்டர் ஜாயிண்ட்டாக XY அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓகே, இதில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ERSO எய்தர் ஆர் சர்வைவர் ஓப்பன் பண்ணோம்ல, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் எந்த விதமான ERS எய்தர் ஆர் சர்வைவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து தன்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டானி அவர் அப்ளை பண்ணி கரெக்டாக பவர் ஆஃப் அட்டானியை அப்பாயிண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பெனிஃபிஷியல் ஓனருக்கு பதிலாக அந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து என்ன பண்ணுவாங்க, டிபிக்கு இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டை வந்து இதை மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, பிஓ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட நேமை வந்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏதாவது நியூ அக்கௌண்ட் ஓப்பன் வேணும் அப்படின்னா அந்த நம்ம ஓனர்ஷிப் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டிசைர் ஹோல்டிங் பேட்டர்னில் தான் ஓப்பன் பண்ணணும். எந்த விதமான நேம்ஸ்லேயும் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நான் நிறைய டிபி மூலமாக நிறைய டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிபியில் இருக்கக்கூடிய டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஏற்கனவே எனக்கு எக்ஸிஸ்டிங்காகவோ இல்லை டிஃப்ரெண்ட் டிபியில் இருக்கும் அப்படின்னா அந்த இதை க்ளோஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டிஸை எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் பீரியட் வர. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், டெபிட்டையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட்டையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டிமெட்டீரியலைஸ் செக்யூரிட்டிஸ் ஆர் ஃபஞ்சிபிள் அசெட்ஸ். தட் மீன்ஸ் அது எல்லாமே ஐடென்டிக்கல் அண்ட் தென் இன்டர்சேஞ்சபிள். ஸோ நமக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா திரும்ப அதை ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ரீமெட்டீரியலைசேஷன்ஸ். நம்ம ரீமெட்டீரியலைசேஷன் வந்து நம்மளே பண்ண முடியாது, அதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர் வந்து ரீமேட் ரெக்வஸ்ட் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அதை என்ன பண்ணுவாங்க, நமக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கக்கூடியதை ஃபிசிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து மைனர் நேமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக யார் நமக்கு கார்டியன் வந்து அந்த மைனருக்கு வந்து மேஜராக தான் பொறுப்பாங்க. ஆனால் அந்த மைனர் வந்து என்ன பண்ண முடியாது, டிமேட் அக்கௌண்ட்டில் ஜாயின் ஹோல்டராக இருக்க முடியாது. நேம் அவர் பேரில் ஓப்பன் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது மேஜரை வந்து கார்டியனாக போட்டுக்கலாம். ஆனால் அவர் யாருக்குமே என்ன பண்ண முடியாது, ஒரு ஜாயின் ஹோல்டராக இருக்க முடியாது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இந்த டெபாசிட் சர்வீசஸில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணுறது ஒரு சேஃப் அண்ட் ஒரு ஈஸியான வழி அப்படின்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டி இமீடியட்டாக பண்ண முடியும். நம்ம செக்யூரிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த விதமான ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் தேவை கிடையாது. அதே சமயம் நமக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேட் டெலிவரி, ஃபேக் செக்யூரிட்டிஸ், டிலேஸ், தெஃப்ட், இந்த மாதிரி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ரிஸ்க்கையுமே இது எலிமினேட் பண்ணிடும். அப்புறம் நம்ம செக்யூரிட்டிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணிடும், டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிடணும். அப்புறம் வந்து நமக்கு நோ ஆட் லாட் ப்ராப்ளம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஷேரை ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நிறைய ஷேர் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ஷேர் என்னால் ட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு ஷேர் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று அப்படிங்கிற பிரச்சனைலாம் கிடையாது. நாமினேஷன் ஃபெசிலிட்டி உண்டு. இப்போ நான் வந்து டிபிக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் போய் நான் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்வெஸ்டர் வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், அட்ரஸு சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் அதுக்காக ஒவ்வொரு இதுலையாக போய் நம்ம செக்யூரிட்டிஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்கலி வச்சுருக்கோம், ஒவ்வொரு இதாக கம்பெனிஸில் போய் நம்ம அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அவசியமே இல்லை. அந்த டிபி இதோட ரிஜிஸ்டர் பண்ண அந்த இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணாலே எல்லா எங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தோட அட்ரஸுமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம கம்பெனிஸோட வந்து கரஸ்பாண்டன்ஸ் வித் கம்பெனிஸ். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லெட்ரு மூலமாகவோ இல்லைனா இமெயில் மூலமாகவோ நம்ம அந்த கம்பெனியை போய் காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம செக்யூரிட்டியை டிரான்ஸ்மிஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட எந்த கரஸ்பாண்டன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் லெட்டரோ அல்லது இமெயில் மூலமாக உங்களை கம்யூனிகேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம செக்யூரிட்டிஸை என்ன பண்ணிக்கலாம், டிபி மூலமாகவே டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஷேர் வந்து நமக்கு போனஸ் ஷேரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அடிஷ்னல் காஸ்ட்டில் கிடைக்கக்கூடியது. நமக்கு வந்து எந்த விதமான நம்ம ஆல்ரெடி ரைட் ஷேர் அண்ட் தென் போனஸ் ஷேர் ரெண்டுமே பார்த்துருந்தோம். நமக்கு போனஸ் ஷேருங்கும் போது எந்த விதமான அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் தான்
போனஸ் சார். அண்ட் தென் ஸ்பிளிட்டு ஷேர்னா அப்படின்னா ஒவ்வொரு ஷேரையுமே மல்டிபிள் ஷேராக டிவைட் பண்ணுறது தான் ஸ்பிளிட் ஷேர். அதுக்கப்புறம் நமக்கு கன்சாலிடேஷன் ஷேர் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேரை எல்லாம் கம்பைன் பண்ணி ஃபேஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நமக்கு என்ன ஆயிரும், அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஷேர் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து கன்சாலிடேஷன். மெர்ஜர்னால் இந்த ஷேரை மெர்ஜ் பண்ணுறது, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் இதாகும்போது ஷேர் மெர்ஜர் ஆகுறதுல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா நமக்கு கிரெடிட் வந்து என் டிமெட் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து நம்ம இதில் கிரெடிட் ஆயிரும். அப்புறம் வந்து நான் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் அக்கௌண்ட் மட்டுமே நமக்கு போதும். நிறைய அக்கௌண்ட் தேவை கிடையாது, சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் போதும். ஸோ ஒரு பேங்க் வந்து டிபியை ஆக்ட் பண்ணுது, டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக செபியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இருக்கணும். அதே சமயம் அது டிபியை ஆக்ட் பண்ணுது, ஒருத்தருக்கு இன்வெஸ்டருக்காக டிபியை ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெனிஃபிஷியல் ஓனர், தட் மீன்ஸ் இந்த இன்வெஸ்டரோட என்ன பண்ணியிருக்கணும், அவங்க ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டுமே ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கணும். ஓகேயா? ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தது தான் இந்த நம்ம டெபாசிட்டரி சர்வீசஸ் அவைல் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட் ஒவ்வொரு டிபியுமே என்னெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸை நம்ம சேஃப்டிக்காக நம்ம சில இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெபாசிட்டரி அண்ட் பெனிஃபிஷியல் ஓனர் கூட நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ எல்லா விதமான டிரான்சாக்ஷனுக்கும் ரெக்கார்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தென் நம்ம வந்து டிமெட்டீரியலைஸ்ட் அல்லது ரீமெட்டீரியலைஸ்ட் அந்த செக்யூரிட்டிஸை பண்ணுறோம், ஏன்னா பெனிஃபிஷியல் ஓனர் வந்து இதை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னா என்டர் இன்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் என்ட்ராகி அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிஷியல் ஓனர்லேருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், தென் நம்ம வந்து பெனிஃபிஷியல் ஓனருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அப்ரூவல், நோட்டீஸ், என்ட்ரி அண்ட் நம்ம வந்து இதை பிளட்ஜ் பண்ணக்கூடிய, இதை கேன்சல் செக்யூரிட்டிஸ் பிளட்ஜ் பண்ணி கேன்சலேஷன் பண்ணுறது, இல்லைனா ஹைபோதிகேட் பண்ணியிருந்தால் அதை கேன்சலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ரெக்கார்ட்ஸுமே நம்ம மெயின்டைன் பண்ணோம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட்ஸு அண்ட் தென் டெபாசிட்டரி சர்வீசஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். இதில் மெயினான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே சமயம் ஒரு சேம் இஷ்யூவருக்கு டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ஐஎஸ்ஐஎன் கோடு தான் இருக்கும். ஐஎஸ்ஐஎன் கோடில் ஒவ்வொரு டிஜிட் என்னென்னு பார்த்தாச்சு. டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எது முக்கியம், அவங்களுக்கு என்ன அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன பேர், இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதை ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.